ஏவிஎம்ல வந்து முந்தான முடிச்ச படம் கமிட் ஆகும்போது நான் முதல் படம் 2வது படம் எல்லாம் வந்து கங்கை அமரன் செஞ்சாரு. அதுக்கப்புறம் விஸ்வநாதன் இளையராஜா அப்படின்னு போனதுனால கங்கை அமரன் கொஞ்சம் பெண்டிங்லேயே இருந்தார். ஆனால் என்னென்ன முதல் 2 படம் நான் தானே இருந்தேன், என்னென்ன விட்டீங்களே அப்படின்னாரு. இல்லை ஒரு பெரிய படம் வரும்போது உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமர்கிட்ட சொன்னேன், இது வெயிட் பண்ண அமர்னு. அப்போ ஏவிஎம் கமிட் ஆன உடனே அமர் நீ தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து உட்காந்து கதையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் சரவணன் சார், பாலசுப்ரமணியம் சார் இவங்களெல்லாம் உட்கார வச்சு, குமார சார்லாம் உட்கார வச்சு கதையை சொன்னேன். கதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அவங்க 3 பேர் தனியாக ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்க வந்து எங்கிட்ட வந்து, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது பிரமாதமாக இருக்குது, ஒரு கிராம கதை, அதனால் இளையராஜா மியூசிக்காக இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னாங்க. நான் மன்னிச்சுவோங்க, நான் வார்த்தை கொடுத்துட்டேன் அமர்கிட்ட, அதனால் சரியாக வராது. இல்லை சார், படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இளையராஜா அப்படின்னு சொன்னோம்னா இது கன்ஃபார்ம்டாக சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆகிடும், படத்துக்கு மிகப்பெரிய இதாக இருக்குன்னு. இதுக்கெல்லாங்க அமர வச்சே நான் முயற்சி பண்ணுறேன், நல்ல பாட்டாவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னால், இல்லை சார் நல்லா யோசிங்கன்னா, நான் யோசிக்கிறது ஒன்றுமே இல்லை, நான் வார்த்தை கொடுத்துட்டேன் சாரி அப்படின்ட்டேன். அதுக்கப்புறமா அமர் வந்தார், அண்ணன் உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. ஒன்றும் பார்க்கணுங்கிறது என்னைக்கு ஒன்றும் இல்லை, நீ தான் அமர் மியூசிக் பண்ணுற. இல்லைண்ணே அது சம்மந்தமாக தான் பேசுகிறேன். என்னென்ன இந்த படம் அண்ணன் பண்ணிட்டுனேன், எனக்கு அப்புறமா பார்த்துக்கலாம், இந்த படம் அண்ணன் பண்ணிட்டுனாரு முந்தான. இல்லை மாதிரி என்ன ஆச்சு என்ன இல்லைண்ணே சரவணன் சார் அவங்கெல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு உனக்கு 2 படம் கொடுக்குறேன், இந்த ஒரு படம் ராஜாக்காக விட்டு கொடு, ஏன்னா எங்கள் கதை வந்து அவ்வளோ பிடிச்சி போச்சு கிராம கதை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு 2 படம் அப்படிங்கிறத விட அவங்க இவ்வளோ தூரம் வந்து கேட்டுட்டு அவங்க 3 பேர் வந்து என்னை கூப்பிட்டு இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதனால் அவங்க படம் கொடுக்கறதுக்காக இல்லை, அவங்க இவ்வளோ தூரம் இதாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அதனால தான் நீங்கள் அண்ணனே பண்ணிட்டு இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.